ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. இந்த மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தலைவர் 173 படத்தோடைய ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்ட நிலையில் இந்த படத்தோடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ இறுதி செய்யும் பணியில் அந்த படத்தோடைய டைரக்டர் நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் பார்த்தினாக்கா ஈடுபட்டிருக்காரு. இப்போ லேட்டஸ்டான அப்டேட்டுனாக்கா இந்த 173 படத்தில் சுரேஷ் கோபி அவர்கள் இணைகிறாரு அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட். ஏற்கனவே எஸ் ஏஸ்வரி அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் மலையாளத்துலேருந்து இன்னொரு நடிகரும் பார்த்தினாக்கா ரஜினி சாருக்கு மகனாக அதில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது சுரேஷ் கோபியோட பேர் பார்த்தினாக்கா இப்போ திடீர்னு அடிப்பட ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு காலையிலேருந்து. அவர் ஆல்ரெடி பார்த்தினாக்கா இப்போ ஒரு மினிஸ்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சினிமாவில் நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நடிப்பார் அப்படின்ற மாதிரி தகவலும் வருதுங்க. ஸோ சுரேஷ் கோபி அவர்கள் ரஜினி சாரோட படத்தில் நடிச்சார்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அவருக்கும் ஒரு தீனி போடக்கூடிய வகையில் தான் ஒரு ரோல் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த டேரக்டர். ஆனால் இப்போ அதை தாண்டி நம்ம முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். நேற்றுக்கு தலைவர் ஏர்போர்ட்டில் ஒரு விஷயம் சொல்லிருப்பார். தானும் கமலஹாசனும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம், அதாவது தலைவர் 174 படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார். ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ண முடியுது. ஒன்று, தலைவர் 174 படம் பார்த்தினாக்கா கண்டிப்பாக இப்போவே ஆரம்பிச்சிடறாங்க. இந்த வருஷமே நம்ம எல்லாமே என்ன யோசிச்சிருந்தோம், ஒரு அக்டோபர் வாக்கில் ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கிறாங்க, ஆகஸ்ட் மந்த்தே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது இப்போவே அவங்க திட்டமிட்டுட்டாங்க அப்படின்றது தெரியுது, பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. ஆனால் எல்லாருடைய கேள்வி என்னன்னாக்கா 174 ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சிருவாங்கன்னா அப்போ 173 எப்போ எடுத்து முடிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க. அதை தான் நான் சொல்கிறது. ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் ஆரம்பித்தாங்கன்னா மே ஜூன் 2 மாதம் ஒட்டுமொத்த 173 படத்தோட ஷூட்டிங்கே முடியுதுங்க. வெறும் 60 நாள் கால் ஷீட்டில் இந்த படத்தையே முடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த படம் பெரிய பட்ஜெட்டு படம் கிடையாது. இது ஸ்டோரி கண்டென்ட் ஓரியன்ட் படம் தான். இது எப்படி சொல்கிறது, நீங்கள் வேட்டையன் பார்த்துக்கலாம், அதில் பெரிய பொருட்செலவுலாம் எதுவுமே இருக்காது, எந்த பெரிய பட்ஜெட்லாம் எதுவுமே கிடையாது வேட்டையனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும். இதில் இன்னும் சொல்ல போனாக்கா தலைவர் கமலஹாசன் சம்பளம் வாங்காமல் நடிக்கிறார். இந்த படத்தில் வர லாபத்துலேருந்து தான் அவருக்கு சம்பளம் தர போகிறாங்க. ஸோ அதனால் டப்புன்னு எடுத்து முடிச்சுடுவாங்க அந்த படத்தை. 60 நாளில் டப்புன்னு ஒரு 3 செட்டு போட்டாங்கனாக்கா கடற்கடன்னு ஒரு 60 நாளில் மொத்த படத்தையும் எடுத்து முடிக்க போகிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான் இந்த படம் போக போகுது அப்படின்ற மாதிரி கதை வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.